இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, கொலோசையருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 4ஆம் அதிகாரத்தை 4 பகுதிகளாக பிரித்து தியானிக்கலாம். 1வது வசனம் எஜமான்களுக்கான அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது பகுதியாக 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் ஜெபத்தை பற்றிய போதனை சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது பகுதியாக 5ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் புறஜாதிகளிடம் நடந்து கொள்ளும் முறைமையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் ஊழியர்களுடனான ஐக்கியம் மற்றும் வாழ்த்துக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1வது வசனம், எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செம்மையுமானதை செய்யுங்கள். இந்த உலகத்திலே வாழும் எஜமான்கள் அனைவரும் நீதியும் செம்மையும் செய்து வேலைக்காரர்களுக்கு முன்பாக நேர்மையாய் நடக்க வேண்டும் என்ற ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு கூட தங்களுக்கும் பரலோகத்தில் ஒரு எஜமான் இருக்கிறார் என்பதை உணர்ந்து பொறுப்போடு செயல்பட வேண்டும். ஆண்டவர் பொறுப்புகளை இந்த உலகத்திலே கொடுக்கும் எஜமான்கள் தங்களுக்கு மேலும் ஒரு எஜமானாகிய கர்த்தர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து செயல்படும்படியான செய்தியை நமக்கு சொல்லுகின்றது. 2வது பகுதியாக 2வது வசனத்திலே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்பதன் பொருள் தொடர்ந்து சங்கிலி தொடர் போல இடைவிடாது முயற்சிப்பது என்பதே பொருள். அதாவது ஊக்கத்துடன் நம்முடைய மனநிலையிலே உண்மையாய் எப்போதும் விழித்திருந்து நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரோடு உள்ள தொடர்பிலே தொடர்ந்து தரித்திருக்க வேண்டும் என்பதையே புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலே, ஆதி அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆதி திருச்சபையார் ஜெபம் பண்ணுதலில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அதே போல அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஜெபம் பண்ணுவதிலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே தெசலோனிக்கே சபைக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதும் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒரு அனுபவம் உடையவர்களாய் காணப்பட வேண்டும். பரமபிதா அதை எதிர்பார்க்கின்றார். எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் அவரோடு தொடர்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது. இடைவிடாமல் ஜெபிப்பது என்றால் ஒருபோதும் தூங்காமல் மற்ற செயல்களில் ஈடுபடாமல் முழங்காலில் நின்று ஜெபித்து கொண்டே இருப்பது என்று பொருள் கொண்டது அல்ல. சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஜெப சிந்தையுடன் இருக்க வேண்டும் என்பதையே நமக்கு உறுதிப்படுத்துகிறது. ஆண்டவரோடு உள்ள தொடர்பு உறவிலே ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொள்ள வேண்டும். தனி ஜெபத்திலே, குடும்ப ஜெபத்திலே, குழு ஜெபத்திலே, திருச்சபை ஜெபத்திலே எப்போதும் தரித்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். 3வது வசனத்திலே, கிறிஸ்துவனுடைய இரகசியத்து நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த இரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துகிறதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்காக மட்டுமல்ல, உங்களுடைய ஜெபங்களிலே ஆண்டவருடைய பரிசுத்த வசனம் பறைசாற்றப்படுவதற்காக, ஆண்டவருடைய திருவசனம் அறிவிக்கப்படாத இடங்களிலே அறிவிக்கப்படுவதற்காக, அப்படி அறிவிக்கப்படுவதற்கு திறந்த வாசல் திறப்பதற்காக தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதையே இந்த பகுதி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் கடந்து சென்ற அனைத்து பகுதிகளிலும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கடந்து சென்றார். அங்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி ஆண்டவர் திறந்த வாசல்களை கொடுத்திருந்தார். அப்படி கொடுப்பதற்காக ஜெபிக்கின்ற ஒரு பெருங்கூட்டம் ஜெபித்து கொண்டே இருந்தது. இன்றைக்கும் ஆண்டவருடைய திருவசனம் செல்வதற்கான வாசல்கள் திறக்கும்படியாகவும் சரியான வார்த்தைகள் பேசும் படும்படியாகவும் நாம் ஜெபிக்க வேண்டும்.
எபேசியர் 6ஆம் அதிகாரம் 19, 20ஆம் வசனங்களிலே தனக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை பவுலப்போஸ்தலன் வேண்டிக் கொள்ளுகின்றார். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டிய தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் இரகசியத்தை அறிவிக்கிறதற்கு எனக்கு வாக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று கேட்கின்றார். ஆகவே நாம் தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியம் நடைபெறுவதற்காகவும் நம்முடைய ஜெபங்களிலே நாம் ஜெபிக்க வேண்டும். 5, 6 வசனங்களிலே புறஜாதிகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறைமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது வசனத்திலே புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டுமென்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொரிந்தினதாயும் உப்பால் சாரமேறினதுமாய் இருப்பதாக. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும், ஏனென்றால் நாட்கள் பொல்லாதவைகள். சங்கீதம் 90, 12வது வசனத்திலே நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்று ஆண்டவரிடம் ஜெபிக்கின்ற அந்த சங்கீதத்தை பார்க்கின்றோம். ஆகவே தேவ சமூகத்திலே ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு முன்பாகவும் ஞானமாய் நடந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 6வது வசனத்திலே நாம் படித்தபடியாய் என்ன உத்தரவு சொல்ல வேண்டுமென்று நம்முடைய வசனம் எப்பொழுதும் கிருபை பொரிந்தனதாயும் சாரமேறினதுமாயும் இருக்க வேண்டும். தெளிவான, சரியான, உண்மையான, ஊக்கமான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். ஆகவே அதற்காக ஆண்டவருடைய பலன் தேவை. ஆண்டவரோடு தரித்திருக்கிறவர்கள் அப்படி மற்றவர்களிடம் தேவையான பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை பேசுவோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அப்படியே நல்ல வார்த்தைகளை எப்போதும் நாம் பேசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே தூசணமும் வம்பு வார்த்தைகளாகிய இவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள். ஆகவே பொல்லாத வார்த்தைகளை விட்டுவிட்டு நல்ல வார்த்தைகளையே எப்போதும் பேசுகிறவர்களாக காணப்பட வேண்டும். 4வது பகுதியாக 7ஆம் வசனத்திலிருந்து ஊழியர்களுடனான ஐக்கியத்தையும் வாழ்த்துக்களையும் குறித்து சொல்லுகின்றார். 7வது வசனத்திலே பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமாயிருக்கிற தீகிக்கு என்பவன் என் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். இந்த தீகிக்கு தான் கொலோசே சபைக்கு எழுதப்பட்ட நிருபத்தை எடுத்து சென்றார். அவரை பற்றி சான்று கூறுகிறார். பிரியமானவர் என்று, உண்மை உள்ளவர் என்று, கர்த்தருக்குள் உடன் வேலையாள் என்று. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நற்சான்றுகளை கொடுக்கக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். 9வது வசனத்திலே உங்களில் ஒருவனுமாயிருக்கிற உண்மையும் பிரியமுள்ள சகோதரனாகிய ஒனேசிபு என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறேன். அப்படி என்றால் ஒனேசிமு என்பவரும் உண்மை உள்ளவராயிருந்தார், அவர் பிரியமுள்ளவராயிருந்தார். நாமும் இப்படி மற்றவர்களுக்கு பிரியமுள்ளவர்களாகவும் உண்மை உள்ளவர்களாகவும் வாழ வேண்டும். அப்படி என்றால் நம்மை குறித்து இப்படிப்பட்ட நல்ல சாட்சிகளை மற்றவர்கள் அறிவிப்பார்கள். பிறரை குறித்தும் நற்சாட்சிகளை அறிவிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுகின்றோம். 12வது வசனத்திலே எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகளை எல்லாவற்றையும் தேறினவர்களாகவும் பூரண நிச்சயமுள்ளவர்களாகவும் நிலை நிற்க வேண்டுமென்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். மற்றவர்களுக்காக போராடி ஜெபிக்கின்ற எப்பாப்பிராவை இந்த இடத்திலே பார்க்கின்றோம்.
எந்த அளவுக்கு தேவ மனிதர்கள் கர்த்தருடைய வசனத்திலும் ஆண்டவருடைய சித்தத்திலும் தேறினவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதற்காக தன் வாழ்க்கையிலே போராடி ஜெபிக்கிற எப்பாப்பிராவை போல நாமும் தேவ சமூகத்தில் போராடி கெஞ்சி மன்றாட வேண்டும் என்பதை வேத வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆகவே நமக்காக மட்டுமல்ல, திருச்சபை மக்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் போராடி ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதிலே கவனமாக இருப்போமாக. 16வது வசனத்திலே, இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதிக்கியா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். லவோதிக்கியாவிலிருந்து வரும் நிருபத்தை நீங்களும் வாசியுங்கள் என்று சொல்லுகின்றார். லவோதிக்கியா கொலோசே சபையிலிருந்து பக்கத்தில் உள்ள சபையாக காணப்பட்டது. ஆகவே லவோதிக்கியா சபைக்கு இந்த நிருபம் பொருந்தும் என்பதையும் எழுதி கொண்டு லவோதிக்கியாவிலிருந்தும் ஒரு கடிதத்தை அவர் எழுதியிருக்கின்றார். அந்த கடிதம் நமக்கு கிடைக்கவில்லை. ஆகவே இந்த நிருபத்தை மட்டுமே அவர்கள் தங்களுடைய சபைகளிலே வாசித்தார்கள் என்பதை அறிந்து கொள்ளுகின்றோம். 17வது வசனத்திலே, அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாயிருப்பாயாகவென்று சொல்லுங்கள் என்று ஆலோசனை சொல்லுகின்றார். அர்க்கிப்பு ஆண்டவருடைய ஊழியத்தை எந்த விதத்திலும் தவற விடாதபடி ஒழுங்காக கிரமமாக சரியாக செய்ய வேண்டும் என்ற ஆலோசனையை பெற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் பிறந்த நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதவிதமான ஊழியத்தை தந்திருக்கிறார். அப்படி கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நாம் கவனமாக செய்து நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே இந்த ஆலோசனையை நம் வாழ்க்கையிலே பின்பற்றுவோமாக. 18வது வசனமாகிய நிறைவு வசனத்திலே, பவுலாகிய நான் என் கைகளினால் எழுதி உங்களை வாழ்த்துகிறேன். நான் கட்டப்பட்டிருக்கிறதை நினைத்து கொள்ளுங்கள், கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ரோமாபுரியிலே சிறைச்சாலையிலே தான் கட்டப்பட்டிருந்தாலும் கொலோசேருக்கும் பிலேமோனுக்கும் எபேசியருக்கும் பிலிப்பியருக்கும் நிருபங்களை எழுதி நான் கட்டப்பட்டிருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தி, ஆனாலும் உங்களை வாழ்த்துகிறேன், கிருபை உங்களோடு கூட இருப்பதாக என்று எழுதுகின்றார். தனக்கு பல்வேறு விதமான வேதனைகள், வலிகள், கஷ்டங்கள், பாடுகள் இருந்தாலும் சபை மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அனைத்து ஆலோசனைகளையும் அவர் மிக தெளிவாக எழுதி அனுப்புகின்றார். அன்பானவர்களே, நமக்கு தனிப்பட்ட விதத்திலே பல்வேறு விதமான துன்பங்கள், பாடுகள், வேதனைகள் இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியத்திலே செய்யப்பட வேண்டியதை ஒருபோதும் அசதியாய் செய்யாதபடி தெளிவாய் ஒழுங்கும் கிரமமாய் செய்ய வேண்டும் என்பதை இதிலிருந்து கற்றுக்கொள்கின்றோம். இந்த கொலோசே நிருபம் முழுவதும் கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் எப்படி வாழுகிறோம், கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை குறித்த தெளிவை நமக்கு தந்திருக்கின்றது. இந்த அதிகாரத்திலே எஜமான்களுக்கான அறிவுரையையும் எப்போதும் நாம் ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும் என்றும், புற ஜாதியாரும் கிறிஸ்துவை அறிகிறதற்கு தகுதி உடையவர்களாய் வாழ வேண்டும் என்றும், ஊழியர்களுக்குள்ளாய் ஐக்கியத்தோடு மற்றவர்களை வாழ்த்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதையும் கற்றுக்கொண்டோம். ஆகவே இந்த சத்திய வசனங்களிலே நிலைத்திருப்போம். கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிறருக்கு அறிவிப்போம். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சகல விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.